இன்ட்ரடியூசிங் நம்ம வீட்டில் புத்தம் புதுசாக கட்டின திண்ணை, மகாராஜா ஸ்டைல் திண்ணை. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். நம்ம வீட்டில் ஒன்று பெருசாக நடந்துகிட்ருக்கு, புதுசாக ஒரு மாற்றம், பிக் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இதுதான் நம்ம டைனிங் ரூமில் டைனிங் டேபிள் எடுத்தாச்சு. இந்த இடம் ஃபுல் காலி. ஏன்னாக்கா திண்ணை, எனக்கு திண்ணை வீட்டு முழுக்க திண்ணை இருக்குது. மேலே இருந்து கீழே இருந்து வெளியிலேருந்து உள்ள எல்லா ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் திண்ணை இருக்குது. பட் இன்னும் பத்தலை. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நீட்டாக திண்ணை போட்டாச்சு. 10 நாள் வேலை நடந்துச்சு, இன்னையோடு முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் வந்து நேத்தோடு முடிச்சுட்டு ஃபுல்லாக பெயிண்டட் லுக்கே காட்டலான்னு இருந்தேன். பட் எனக்கு பொறுக்கலை. பெயிண்ட் வாங்கிட்டு வந்தோம், கலர் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி போச்சு. அது வந்து அந்த வேலை நாளைக்கு தான் நடக்கும். பட் எனக்கு வந்து டூ டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி போச்சு. திண்ணை வந்து ரெடி டு இனாகிரேட். பெயிண்ட் பண்ணப்புறம் நான் உங்களுக்கு ப்ராப்பர் பெயிண்டட் லுக் காட்டுறேன். இப்போ இந்த திண்ணை பாருங்கள். நீங்களும் மாதிரி திண்ணை ஃபேனுனா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஓப் போடுங்க. திண்ணை கட்டணும்னு முடிவாகி போச்சு. அதுக்கு பொருத்தமான ஒரு இடம் வேணும். இடமும் பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. திண்ணை கட்டுறது வந்து 1 நாள் 2 நாள் வேலை இல்லை, மினிமம் ஒரு 1 வீக் வேலை. கட்டுறது பெருசு இல்லை, க்யூரிங் பண்ணணும். ஸோ ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி இந்த தூசு மண் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒரு சின்ன ஆணி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டுறதுக்கோ ஒரு கடிகாரம் மாட்டுறதுக்கோ நம்ம ஆணி ட்ரில் பண்ணாலே எவ்வளோ தூசு. அதுதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு, என்னடா இதுன்னு. சரி, முடிவு பண்ணியாச்சு, கால் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் யோசிக்கக்கூடாது. பட் ரொம்ப க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. தூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய பூஜை ரூமே பக்கத்தில் இருக்கிறது. மேலே ரூஃபே இல்லை. ஸோ பூஜை ரூம்லெல்லாம் தூஸ் உட்காரும். பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. ஸோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃபுல்லாக அந்த தார்பால் வந்து கவர் பண்ணி, தலை மேலெல்லாம் கவர் பண்ணி, ஒரு டென்ட் மாதிரி ஆள் கையில் பிடிச்சிட்டு ஃபுல்லாக அது இருக்கிற டைல்ஸ் எல்லாம் கீழே அது எல்லாமே என்ன சொல்கிறது, அது கிராக் பண்ணி எடுத்து க்ளீனாக பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இது ஒரு இதில் என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக காட்டிகிட்ருக்கேன். பட் இது வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் வேலை. ஸோ ஃபஸ்ட்டு 2-3 நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேப் கொடுத்தாங்க. மறுபடியும் வந்து அந்த இது என்ன சொல்கிறது, இந்த காங்க்ரீட் சொல்லுவாங்களா, மசாலா, அது பூசினாங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக சேம் டு சேம் ஹைட். அதோட நல்லா நம்ம கால் மடைச்சி, பின்னாடி ஒரு குஷன் போட்டாலும் கால் மடைச்சி உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நமக்கு தை ஸ்பேஸ், நம்ம தொடை வந்து கரெக்டாக ஃபுல்லாக உள்ளே உட்காரணும். ஸோ நம்ம வெளியில் உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, கால் வந்து நம்ம உட்காரும் போது தரையில் டச் ஆகணும், ஹேங் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விஷயம்லாம் ரொம்ப பார்ப்பேன். இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு குஷன் போட்டு உட்காந்தாலும் நமக்கு உட்கார்ற ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன் உட்காரத்துக்கு மட்டுமா நான் திண்ணைன்னா சாஞ்சிக்கிறதுக்கு, சாஞ்சி உட்காந்து படுத்து உருண்டுறதுக்கு. திண்ணைக்கு நான் இன்னொரு பேர் வச்சுருக்கேன், ஹாப்பினஸ், சந்தோஷம், நிம்மதி. இதெல்லாம் தான் திண்ணை பேர். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன், அதுதான் திண்ணை. ஸோ திண்ணை வந்து ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஒரு 5 நாள் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி தண்ணி தெளித்து க்ளீனாக க்யூரிங் பண்ணணும். பாருங்கள் என்ன அழகாக திண்ணை கட்டுறோம். அந்த சைடில் வந்து நல்லா கொஞ்சம் சீட்டிங்கு நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு, ஏன்னா தலை வச்சு படுக்கும் போது குத்தக்கூடாது, ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக வைக்கல. ஸோ நல்லா சோஃபா ஸ்டைலில், மகாராஜா ஸ்டைலில் நல்லா கர்வ் பண்ணி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ கை வைக்கும் போது ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் எல்லாமே ரெடி. ஸோ திண்ணை ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு பொருத்தமான ஒரு சேர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எதனாலன்னு சொல்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஸ்பேஸில் வந்து எல்லா ஏர்தி, நேச்சுரல், நியூட்ரல் கலர்ஸ் இருக்குது. தரை வந்து ரெட் ஆக்சைடு, அப்புறம் திண்ணை வந்து நல்லா மண் கலரில் போட்டிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் பாப்அப் கலர் வேணும். ஏன்னா கிச்சனும் நம்ம கிட்டத்தட்ட இதே கலர் டோன்ஸில் தான் இருக்குது. பாப்அப் கலர்னு இருக்கும்போது டீல், எனக்கு ரொம்ப டீல் வந்து இந்த ஜோனில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு சான்ஸ். ஸோ அழகான ஒரு செட் ஆஃப் 2 சேர்ஸ் வாங்கியாச்சு. அமேசானில் தான். அமேசான் இருக்கும்போது நான் வாங்காத விஷயமே இல்லை. அமேசானில் கோல்டு கூட வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சேர்ஸ் எல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. ஸோ இதை அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன் அத்தர். ஸோ ஏற்கனவே நம்ம டைனிங் ரூம் டோர், டைனிங் டேபிள் மேக் ஓவர் இல்லாமல் டைனிங் ரூம் டோர் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். டைனிங் டேபிள் மேக் ஓவரும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ ஒரிஜினலாக இந்த ரூம் நான் பிளான் படி எப்படி இருந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டேபிள் போட்டிருந்தோம். அழகாக ஒரு டேபிள், கிரானைட் போட்டு டேபிள் போட்டிருந்தோம். நல்லா ஹேண்ட் கார்வ்டு பெரிய, அது வந்து நான் ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது யூஸ் ஆகலை நான் எதிர்பார்த்த மாதிரி. திண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி திண்ணை கட்டியிருக்கேன், கரெக்டு.
ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த இடம் வந்து என்னால் 100% யூஸ் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகான இடம், இவ்வளோ கோசியான ஒரு இடம். ஸோ இங்கே வந்து நம்ம டேபிள் போட்டு இங்கே சேர் போட்டிருந்தோமா, இங்கே ஒரு டேபிள், அதுக்கு முன்னாடி ஒரு சேரு, இங்கே ஒரு டேபிள், இங்கே ஒரு பெஞ்சு, இங்கே ஒரு சேர் அந்த டேபிளுக்கு. ஸோ இந்த 2 எக்ஸ்டென்ஷன், இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன், அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்னால இங்கே சேர் இருக்கும். ஸோ நம்ம இழுத்துட்டு இப்படி உட்காரும் போது நம்ம இப்போ கிச்சனுக்கு போகணும் வரணும்னா இந்த வழியாக தான் போகணும். லைக் இவ்வளோதான் இடம் கேப் இருக்கும். அதே மாதிரி நம்ம தின்ன ஆக்சஸ் பண்ணணும், கிச்சன்லேருந்து இப்படி போகணும் வெளியில் வரணும்னாக்கா இந்த சேருக்கும் அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் தான் இப்படி போகணும் வரணும். அதே மாதிரி பாதி தின்ன தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்பனா ஒருத்தர் 2 பேர், அந்த ஃபுல் எக்ஸ்டென்ஷன் காலியாக இருக்கும். அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே சேர் போட்டு ஒருத்தர் உட்காரும்போது இந்த ஃபுல் ஸ்பேஸ் காலி, ஒன்றுமே இல்லை. அந்த டேபிள் அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை, அந்த ஃபுல் கார்னர் காலி. ஸோ எனக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. தின்ன கட்டியிருக்கோன்னா அது லெஃப்ட் ரைட் சென்டர் யூஸ் பண்ணணும், அது யூஸ் ஆகலை. இந்த டேபிள் எடுத்துகிட்டு தின்ன கட்டுன்னா எப்படி? அண்ட் ஃபர்ஸ்டே வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா நம்ம அந்த ஸ்பேஸ் நாங்கள் அந்த உட்காரதே கெஸ்ட்டோடு சரி, நாங்கள் உட்காரது வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் யூஸ் பண்ணும் போது நம்ம இங்கே தின்ன கட்டிட்டோம் அப்படின்னாக்கா எல் ஷேப்பில் லாஞ்ச் நல்லா இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டோமா, அழகான 2 சேர் நான் வாங்கியிருக்கேன் போட்டோமா, அவ்வளோதான். இங்கேயே நம்ம வந்து ஜமாய்க்கலாம். ஏன்னா இங்கே இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற புது சேர். இது வந்து டீல் கலரில் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ கலர் காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டீல் வந்து எனக்கு வேணும்னே வேணும். அமேசானில் வாங்கியிருக்கேன். செம்ம கம்ஃபர்ட், நல்லா இன்வைட்டிங்காக இருக்கணும். நம்ம சேரில் உட்காரத்துக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா திண்ணைக்கு பக்கத்தில் சேர் போட்டோன்னா திண்ணை தான் ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்கும். ஜனங்க வந்து திண்ணையில் உட்காரத்துக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவல் கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சேர் எனக்கு இந்த கலரில் தான் வேணும்னு இருந்துச்சு. அமேசானில் செட் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுதான் நம்ம டைனிங் டேபிள். இப்போதைக்கு எல்லாமே இங்கே ஹாலில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இது ப்ராப்பராக இதே மண் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் குஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு டைனிங் டேபிள். இப்போ வந்து நமக்கு சேர் போடுற அவசியம் இல்லை. அந்த கிளட்டர்டாக இருந்துச்சு இந்த ஸ்பேஸ். டேபிள், அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள், அதுக்கப்புறம் வந்து சேர், 4 சேர் சுற்றி ஒரு பெஞ்சு. ஸோ எனக்கு ரொம்ப அது கிளம்ஸியாக கிளட்டர்டாக இருந்துச்சு. இந்த இந்த ஃப்ளோரோட அந்த அழகு வந்து என்ன சொல்கிறதுனா எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஹைலைட் ஆகலை. ஸோ மெயின் வந்து ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து நம்ம எவ்வளோ அடைச்சி வைக்கிறோமோ, எவ்வளோ கிளட்டர்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ கிளம்ஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற செட்டப் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலை, இது அதை விட பெட்டராக இருக்கும். இன்னும் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும். நல்ல ஒரு லாஞ்ச் ப்ராப்பராக. இப்போது ஒரு 8-10 பேர் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ், நம்ம சாப்பிட்றது, உட்காந்து படிக்கிறது, ஜஸ்ட்டு சுற்றி இந்த டேபிள் சுற்றி உட்காந்து ஒரு காசிப், ஒரு சிட் சாட்டு, சும்மா படுத்துக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸிங்க்கு ஒரு. அதனால தான் இது வந்து ஒரு டைனிங் ரூம் இல்லாமல் ஒரு லாஞ்ச் ஸ்பேஸ். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த செட்டப். இன்றைக்கி நாளைக்கு பெயிண்ட் கூட பாருங்கள். நேற்று போய் வாங்கிட்டு வந்து திருஷ்டி. ஸோ சேம் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து கலரே மேட்ச் ஆகலை. இது ப்ரௌன் கலருன்னு கொடுத்தா அந்த பெயிண்ட் கலர் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த கோடு கொடுத்தா அவங்க கலர் மிக்ஸ் பண்ணி பிங்க், பீச்சிஷ் பிங்க் கலரில் வருது. ஸோ நேற்று எல்லாமே பெயிண்டர் வந்து அவங்கள வாபஸ் அனுப்பிட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கா இந்த கலர் இல்லை. இந்த கலரே நான் ரொம்ப தேடி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி 2-3 வாட்டி கலர் அடித்து எனக்கு இந்த மண் கலர் வந்துச்சு. இந்த மண் கலர் தான் எனக்கு வேணும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மண் கலர், இந்த கலர் வரல. இப்போது நான் மோஸ்ட்லி ஃபுல் திண்ணையே வந்து இப்போது வேறு ஷேட் ஆஃப் மண் கலரில் மாறிடும். வேறு சாய்ஸே இல்லை, என்ன பண்ணுறது. சரி பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு இந்த ஸ்டாப்பர் இருக்குது. நம்ம இப்படி சாஞ்சு உட்காரலாம், ஏன்னா இந்த யூனிட் இருக்குது. இது வந்து அப்படியே தனியாக மொட்டையாக விட முடியாதுன்னா இங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் கர்வாக பண்ணிட்டோம் சோஃபா ஸ்டைலில். இங்கே நம்ம வேணும்னா ஏதாவது யூனிட் வச்சுக்கலாம். பட் எதுவும் வைக்க போகிறதில்ல, அப்படியே காலியாக இருக்கும். எவ்வளோ காலியாக எனக்கு இப்போ வந்து டைனிங் டேபிள் சொல்லப்போனால் எனக்கு இப்போ டைனிங் டேபிள் போடவே பிடிக்கல. அப்படியே தின்ன போட்டுட்டு அது மேலே மெலிசாக 2 பாய் போட்டுட்டு அப்படியே விட்டுறலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜில்லுனா. ஸோ ஃபுல்லாக க்யூரிங் பண்ணி 1 வாரம் ப்ராப்பராக க்யூரிங் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி டெங் நல்லா க்யூரிங் ஆகிப்போச்சு. இனிமே பண்ண வேணாம். க்யூரிங் பண்ணலன்னா ஃபுல்லாக கிராக் வரும். பாருங்கள் என்ன மாதிரி செம்மையாக வேலை பார்த்தாங்க நீங்கள் நைட்டு 10-11 மணி வரைக்கும். எனக்கு இப்படியே நல்லாயிருக்கு. சிமெண்ட் லுக்கே சூப்பராக இருக்குது. நான் ஒரு திண்ணை பற்றி இவ்வளோ பேசியிருக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் திண்ணை. இன்னும்
ஃபார்ச்சுனேட்லியும் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீட்டில் வேறு இடத்துல இன்னும் தின்ன போடுறதுக்கு இடம் இல்லை. போடணுன்னா போடலாம். எனக்கு அந்த மாதிரி மைண்டில் வந்துருச்சுன்னா உடனே கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. ஒரு வந்துச்சா டக்குன்னு பண்ணிடணும். கேப் விட்டால் அவ்வளோதான். அதே மாதிரி அன்றைக்கி இந்த தாட் மைண்டில் வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன், என்னோட பிளான் ப்ரப்போஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிக்கலனாலும் எனக்கு தின்ன நான் எப்படின்னா போட்டிருப்பேன், அது வேறு விஷயம். பட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அந்த மாதிரி நான் இவ்வளோ இந்த தின்னை பற்றி சொல்கிறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த ஃபினிஷ்ட் லுக், பெயிண்டட் லுக் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக செட்டப் பண்ணி டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு நம்ம புது சேர்ஸ் எல்லாம் போட்டு. பட் இப்போதைக்கு இந்த தின்னை எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.